போட்ஸ்வானாவின் த மக்காடி காடி பேக்ஸ் பரந்த வெறிச்சோடிய உலகம். இங்கு உள்ள உயிரினங்களுக்கான சோதனையே நேரம்தான். ஒரு பிரவுன் ஹையினா குடும்பத்தை நாங்க பின்தொடர்றோம். அவை இந்த சமரசமில்லாத நிலப்பரப்புல வாழ்ற உறுதியான விலங்குகளுக்குள்ள இருக்கிற சோகத்திலையும் மரணத்திலையும் நம்மளை பயணப்பட வைக்க போகுது. அழகு மற்றும் செழிப்பு, வறட்சி மற்றும் அவநம்பிக்கையோட கலந்து காடியில் உள்ள உலகின் மிகப்பெரிய உப்பளங்கள் 30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட கிறிஸ்டல் ஸ்பெக்கிள்ட் வேஸ்ட்லேண்ட். ஒரு காலத்துல சென்ட்ரல் போட்ஸ்வானாவின் முழு பகுதியையும் உள்ளடக்கிய உப்பு கண்டங்களா இவை திகழ்ந்திருக்க. இதன் அதிக உப்புத்தன்மை மற்றும் பரந்த பரப்பளவு இந்த இடத்துல நீண்ட காலமா தங்கி இருக்கிற யாருக்கும் அச்சுறுத்தலானது. ஆனா அது சிலதுக்கு மட்டும்தான் பாரத்தை ஏற்படுத்துது. மற்றவை இந்த கடுமையான சூழலுக்கு பழகிடுச்சு. கடுமையான காற்று, நீண்ட வறட்சி, பாலைவனத்தில் வருவது போன்ற தூசி புயல், இந்த கரடு முரடான கடுமையான இடத்துல எஞ்சி இருப்பதுங்க தங்கள் இடத்தை தக்க வச்சிருக்குதுங்க. இரவின் அமைதிய காலை பொழுது கலைக்குது. உப்பு கடலின் எல்லையாயிருக்கிற தங்க புற்கள்ல ஒரு தாய் ஹையினா பயணப்பட குகைக்கு திரும்புது. மூன்று குட்டிங்க தாயின் வருகைக்காக காத்திருக்கு. குட்டிங்க தாயோட வாசனையை உணர்ந்ததும் ஆஸ்வாசப்படுதுங்க. ஹையினா சமூகத்துக்குள்ள வாசனை வரையறுக்கும் அடையாளம் காட்டியாயிருக்கு. வெளியாட்கள் கிட்ட இருந்தும் கூட்ட உறுப்பினர்கள் கிட்ட இருந்தும் மற்ற குடும்பத்திலிருந்தும் ஹையினாவின் வாசனை அதுங்களுக்கு தனித்துவமானது. ஒவ்வொரு ஹையினாவும் அதோட குதச்சுரப்பியிலிருந்து தனித்துவமான வாசனையை வெளியிடுவதன் மூலம் அவை எளிதா ஒருவர் அடையாளம் காண முடியும். தாய் தங்கள் கிட்ட திரும்பி வந்ததை உறுதி செய்ததும் குட்டிகள் மீண்டும் ஓய்வெடுக்கலாம். அதுக்கு நல்ல காரணமும் இருக்கு. உப்பளத்தோட நுண்ணிய களிமண் மணல் எல்லா இடங்கள்லயும் எச்சரிக்கை அறிகுறிகளை விட்டு செல்லுது. இந்த நிலங்கள்ல ஆபத்து எங்கும் ஒளிஞ்சிருக்கு. இந்த உள்ளூர் சிங்க கூட்டம் இந்த பகுதிகளில் ரோந்து போகும். மக்காடி காடிய ஆதிக்கம் செலுத்தும் வேட்டையாடியா இவை மரியாதைக்குரியது. சக்தி வாய்ந்த நகங்கள் மற்றும் வேட்டை குண வலிமையுடன் ஆயுதம் ஏந்திய சிங்கங்கள் அடுத்த வேளை உணவை தவிர வேற எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. பொன்னிற பூனைகளின் பார்வைக்கு கீழே குறைந்த அளவு அறியப்பட்ட உயிரினங்களின் ஒரு சிறிய உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிளாக் பேக்ட் ஜாக்கலை விட அது இன்னும் சிறியது. பெரிய வேட்டையாடிகளின் மீசைக்கடியில பதுங்கி செல்லும் அளவுக்கு கச்சிதமா இருக்கும் இந்த மஞ்சள் மங்கூஸ் உணவு தேடுவதுல மும்முரமா இருக்கு. எப்போதும் பசியோடும் எப்போதும் எச்சரிக்கையோடும் அவை புல் தரைக்கு கீழே உணவு துண்டுகளை தேடி அலைகிற போது பின்னங்கால பயன்படுத்தி வேகமா எழுந்து வேட்டையாடிகளை கவனிக்கும். அவை உண்மையா தேடிட்டு இருந்தது இததான், சாமா மெலன்ஸ். இந்த உப்பளத்துல திரிகிற பல உணவு தேடிகளுக்கு இது நீரின் ஆதாரமா திகழுது.
அதுங்களோட உணவுல இருந்தே அனைத்து ஈரப்பதத்தையும் பெறும், இங்கேயே குடியிருக்கிற தரை அணில்கள் உட்பட. இந்த வளர்ந்த அணில்கள் வறண்ட பூமியில மறைந்திருக்க போதுமான பழங்கள், கொட்டைகள் மற்றும் கிழங்குகளை கண்டுபிடிப்பதையே முழு நேர வேலையா வச்சிருக்குங்க. அதுங்களுக்காக மட்டும் இல்ல, அதன் குட்டிகளுக்காகவும் உணவு சேகரிக்குது. குட்டிங்க அதுங்களோட தாய் உணவுக்காக அந்த தரை முழுவதும் தேடுற நேரத்துல அதுங்களோட பொந்தோட நுழைவு வாயில்ல பொறுமையா காத்துக்கிட்டு இருக்குங்க. அதன் வால் வெப்பத்துக்கு எதிராக குடை மாதிரி செயல்படுது. இந்த வறண்ட நிலம் ரொம்ப காஞ்சு போயிருக்கலாம், ஆனா இந்த அணில்களுக்கு எங்க தோண்டணும்னு தெரியும். அதுங்களின் அதிக உணர்வுள்ள மூக்குகள் சரியான இடத்தை குறியிடுதுங்க. இது ரொம்ப சோர்வு தர்ற வேலை, ஆனா ஓய்வெடுக்க ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கு. வீடு புதுப்பிக்கிறது எப்போதும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுங்களோட நிலத்தடி பொந்துகள் 700 சதுர மீட்டர் அளவுக்கு இருக்கும். அதுக்கு 100 வாசல்கள் வரை இருக்கும். ஒரே நேரத்துல நிறைய பொருட்களை எடுத்துட்டு போகுது. புதிய வாழ்க்கைக்கு தயாராகும் போது, வறண்ட காலம் தீவிரமடையும் போது எஞ்சி இருப்பதை இந்த உப்பளத்தோட வானிலையை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற வீரர்கள் எடுத்துக்குதுங்க. டெர்மைட்ஸ் மக்கடிக்காடி சுற்றுச்சூழலின் முக்கிய உறுப்பினர்கள். அவை மண்ணை வளமாக்கி சுத்தப்படுத்துறது மட்டும் இல்ல, அவை பல விலங்குகளுக்கு உணவின் ஆதாரமாகவும் இருக்கு. அதுங்களோட நிலத்தடி சுரங்கங்களுக்கான உணவை சேகரித்து குவித்து வைப்பதுல அதுங்க வேலையில பரபரப்பா இருக்குதுங்க. இந்த உப்பளத்தில் இருப்பவை ஒரு ரிதத்தை பின்பற்றுதுங்க. நீண்ட காலமா எதிர்பார்க்கப்படும் மழையின் வருகைக்கு தயாராகுது. தடிமனான இடி முழக்கம் கொண்ட மேகங்கள் உருளுகின்றன, விரிந்த பரப்பை மூடுகின்றன. அதுக்கப்புறம் மழை பொழியுது. களுக்கான இரையா மாறிடுச்சு. இடம்பெயரும் வரி குதிரையும் இந்த அற்புதமான ஏராளத்தின் மகிழ்ச்சியை அனுபவிக்க வந்துள்ளன. இந்த கூட்டம் தங்கள் 500 கிலோமீட்டர் பயணத்தின் முடிவை எட்டியுள்ளது. அவை ஆக்கவாங்கோ டெல்டாலிருந்து மக்கடிக்காடி உப்பளங்கள் வரை வந்துள்ளன. அதாவது அதுங்களோட இருப்பு சுற்றுச்சூழலை நிலையானதா வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. பல உப்பள உயிரினங்கள் ஆட்பார்க்க நம்பி இருக்குது.
அது இந்த நிலங்கள்ல சமநிலையை பாதுகாப்பதுல முக்கிய பங்கு வகிக்குது. கைவிடப்பட்ட ஆர்ட்பார்க் பரோஸ் பிரவுன் ஹைனா உட்பட பல உயிரினங்களுக்கு முக்கியமான தங்குமிடமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுகின்றன. அவை தங்கள் மாலையின் பெரும்பகுதியை ஹார்வெஸ்டர் ஆன்ஸை தேடி செலவிடுகின்றன. அவை கிட்டத்தட்ட இதையே உணவா நம்பி இருக்கு. ஆனா அவை தங்கள் வேலையை செய்யறப்போ இன்னொரு பொந்துல வாழ்க்கை சுழலுது. பிரவுன் ஹையினா குட்டிகள் அதுங்க கூட்டுக்கு நெருக்கமா இருக்கு. ஆனா அவற்றின் விளையாட்டு தன்மை அதிகமா இருக்கு. நாக்டர்னல் உயிரினங்கள் இரவு நேரத்துல தூங்குறதில்ல. அவை வயது வந்த பிறகு வரும் சோதனைகளை எதிர்கொள்றதுக்காக தங்களை தயார்படுத்திட்டு இருக்கு. ஆபத்துகளை முழுமையா அறிந்திருக்கும் தாய் அவற்றை கண்காணிக்குது. இரவின் இருளின் கீழும் இளம் ஹையினா அந்த பகுதியில் உள்ள வேட்டையாடிகளிடமிருந்து பாதுகாப்பா இல்லை. ஆனா அவற்றின் தாய் அவற்றை பாதுகாப்பா திரும்ப வற்புறுத்தது. சூரியன் புதிய நாளை தொடங்கி வைக்குது. அது போட்ஸ்வானாவின் மிகப்பெரிய கலாச்சார மர்மங்கள்ல ஒன்றான குபு தீவு மீது தன் கதிர்களை பாய்ச்சது. இந்த பாறை பகுதியில முடிவில்லா தொடுவானத்தை உடைக்கும் பழங்கால முடிச்சுகளோட காணப்படும் பேயோபாப் மரங்கள் சில ஆயிரம் ஆண்டுகளா இங்க இருக்கு. இங்க கற்கால மழை சடங்குகளின் ஒரு பகுதியா நம்பப்படும் கலை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனா தண்ணீர் இல்லாததால அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வெறிச்சோடியே இருக்கு. இப்ப இங்க கேட்கக்கூடிய பாடல்கள் சுற்றி திரிந்து மரங்களின் சிதறிய பழங்களை உண்ணும் பறவைகளின் பாடல்களே. தனிமையான இளம் ஆண் ஹையினா இரவில் தீவுக்குள்ள வந்திருக்கு. அது செல்லும் போது தன்னோட வாசனை தடத்தை விட்டு செல்லுது. அது தனக்கு கிடைக்கும் எந்த உணவு துண்டையும் தேடுது. சோதனை நேரங்கள்ல இறைச்சி இல்லாத உலர்ந்த உடலும் கூட அது வழங்கும் ஊட்டச்சத்துக்கள் மதிப்புள்ளவை. அதை மற்றதுங்க பார்வையிலிருந்து மறைவா எடுத்துக்கிட்டு அதுக்கு வேண்டிய அளவை சேமிச்சு வைக்குது. இரவெல்லாம் நீரில் நனைந்த உப்பளங்கள் இளஞ்சிவப்பு நகரமா மாறிவிட்டது. பிளமிங்கோக்கள் இப்போ ஆயிரக்கணக்கில் வந்துள்ளன. சிறிய பிளமிங்கோக்களும் பெரிய பிளமிங்கோக்களும் இனப்பெருக்கம் செய்ய ஆண்டுதோறும் உப்பளத்துக்கு திரும்புகின்றன. இணைந்த பிறகு ஆண் மற்றும் பெண் இருவரும் சுமார் 12 அங்குல உயரம், வட்டமான மற்றும் முட்டையிடப்பட்ட ஒரு குழிவு மையத்துடன் ஒரு சிறிய குன்றை உருவாக்குகின்றது. உயர் உப்புத்தன்மை கொண்ட சூழல் சில வேட்டையாளர்களை விரட்டியடித்தாலும் சில மோசமான தரத்திற்கு நன்கு அறியப்பட்ட கூர்மையான மற்றும் சாமர்த்தியமான கருப்பு முதுகு ஜாக்கல்கள் தடையற்றது. பிளமிங்கோக்கள் பிரவுன் ஹையினாவுக்கு உணவாக வாய்ப்பை வழங்குகிறது. அவை அரிதாகத்தான் தீவிரமா வேட்டையாடும். இப்ப சடலங்களை உண்ண விரும்புகிறது. மழை பெய்தால் நல்லா கொட்டும்.
ஆனா ஒவ்வொரு மேகம் வெடிக்கும் போதும் நீர்க்குளங்கள் மற்றும் ஈர நிலங்கள் அமைதியால் நிரப்பப்படுகின்றன. உப்பளங்களின் உப்புத்தன்மை அவற்றை குடிநீரா குடிப்பதற்கு ஏற்றதா ஆக்காது. அது பிரவுன் ஹையினா தாயையும் உள்ளடக்கும். மீர்கேட்ஸ் வாழ்க்கையின் பெரும்பாலான சவால்களை எதிர்க்கும் திறன் கொண்டவை. அவற்றில் ஒன்று தண்ணீரை அதிகம் நம்பாத திறன். ஆனா இன்று தண்ணீர் முக்கிய கவலை இல்லை. தலைவி அதன் கூட்டத்தோட புதிய உறுப்பினர்களை பெற்றெடுத்துள்ளது. அவற்றின் கண்கள் இன்னும் திறக்கல. அவை தங்கள் தாயின் பால் ஆதாரத்துக்கு வழி கண்டுபிடிக்க தடுமாறி கீறிக்கொள்கிறது. தாய் மீர்கேட் தவறி திரும்பும் எதையும் தன்னை நோக்கி வழி நடத்துகிறது. மீதமுள்ள கூட்டம் உணவு தேடுது, ஆனா அதிக எச்சரிக்கையா இருக்கு. அவற்றால் விரைவில் மேலிருந்து வரும் அச்சுறுத்தலை உணர முடியுது. ஒரு இளம் மார்ஷியல் கழுகு மேலிருந்து உளவு பார்க்குது. கவனமற்ற இரையை உளவு பார்க்குது. ஸ்பிளிட் செகண்ட் ரிஃப்ளெக்ஸ்கள்ல பாதுகாப்புக்கு விரைந்து செல்லும் போது அவற்றின் பாதையில தூசி மேகத்தை கிளப்பி விட்டு செல்கின்றது. அதுங்க தங்களுடைய குகைக்குள் நுழைகிறது. சென்ட்ரீஸ் எதுவும் பிரச்சனை இல்லை என்று சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் திரும்புது. அவை சில நேரங்களில் இதுங்களுக்கு மதிய உணவாகும். அவை சடலங்களின் எச்சங்களை கிழித்து சண்டையிட்டு தங்களை மகிழ்விக்கின்றன. அது அவற்றின் தாய் அதுங்களுக்கு முந்தைய வேட்டையிலிருந்து கொண்டு வந்த ஒரு விருந்தாகும். சீர்படுத்துதல் சகோதரர்களுக்கு இடையே பிணைப்பின் ஒரு அடிப்படை பகுதியாகும். இது அவற்றின் வழக்கமான சண்டை நேரங்களைப் போலவே முக்கியமானது. அவற்றின் தாய் நெருங்கும் போது அவை மீண்டும் அதிக எச்சரிக்கையாயிருக்கின்றன. பாலைவனமா மாறும். குட்டிகள் மற்றும் அவற்றின் தாய் பிறப்பிட குகையை விட்டு வெளியேறி குடும்ப குகைக்கு திரும்பி உள்ளன. இந்த புதிய சூழல் தோண்டுவதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் புதிய வாய்ப்புகளை வழங்குது. நீண்ட காலத்துக்கு முன்ன இறந்த ஆமையின் போடு எந்த ஒரு இறைச்சி எச்சங்களுக்காகவும் தேடப்படுது. குடும்பம் தங்கள் புதிய வீட்டுக்கு செல்லும் போது போதுமான பொழுதுபோக்காகவும் உதவுது. தங்கள் புதிய சூழல்ல கிட்டத்தட்ட ஒரு மாதமா இருந்த போதிலும் குட்டிகள் இன்னும் குடியேற முயற்சி செய்து கொண்டிருப்பதால அமைதியின்றி உள்ளன.
சூரியன் உதிக்கிறது. நிழல்களை கலைத்து புதிய குட்டிகளுக்கு குகையை வெளிப்படுத்துது. அவை தொடர்ந்து இடத்தை ஆராய்ந்து ஸ்காவெஞ்சர்ஸா வளர்கின்றன. ஒவ்வொரு ஆய்வு முயற்சியும் எவ்வளவு அதிகரித்தாலும் அவை சுதந்திரமா மாறும்போது அனுபவத்தை உருவாக்குது. இதுங்களுக்கு பல சாகசங்கள் தேவைப்படும். ஆனா இப்போ அவை தங்கள் குடும்பத்துடன் பாதுகாப்பா உள்ளன. இப்போ சில மாதங்கள் ஆயிடுச்சு. அதோட பயணங்களில் அடுத்த படிகளை எடுக்க தயாராக உள்ளன. விரைவில் அவை மக்காடி காடிக்கான தங்கள் சொந்த பயணத்தை மேற்கொள்ளும். அவற்றின் 15 வருட ஆயுட்காலம் முழுவதும் பிரவுன் ஹைனாக்கள் பல சவால்களை சந்திக்கும். புதிய துணைகளை கண்டுபிடிப்பதில் இருந்து மேலாதிக்கம் மற்றும் உயிர் வாழும் தந்திரங்கள் அதுங்க இங்க கற்றுக்கொண்டது வாழ்க்கை முழுவதும் அதுங்களுக்கு உதவியாயிருக்கும். அதே போல மியர்கேட்ஸ் சூரியனுடன் உதயமானது. அவை தங்கள் ஒளி உறிஞ்சும் இருண்ட வயிற்ற சூரியனின் கதிர்களுக்கு எதிராக நிறுத்தி உள்ளிருந்து வெளியே வர தங்களை வெப்பப்படுத்துகின்றன. காவலர்கள் காவலில் நின்று கண்காணித்து வருகின்றனர். இன்று விசேஷமான நாள். குட்டி மியர்கேட்ஸ் தங்கள் பிறப்பிட குகையிலிருந்து மேற்பரப்பிற்கு வந்து தங்கள் சமூகத்தின் வழிகளை கற்றுக்கொள்ள தயாராக உள்ளன. கற்றுக்கொள்ள பல பாடங்கள் உள்ளன. ஆனா எதுவும் ஒரு நல்ல கரடுமுரடான சண்டையை விட ஈர்க்கும் வகையில் இல்லை. ஆனா அவை தங்கள் சமூகத்தின் ஒருங்கிணைந்த உறுப்பினர்களா மாற வெற்றி பெற வேண்டும்னா அதுங்க உணவு தேட கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றின் மிகப்பெரிய பாடம் அவற்றின் மிகப்பெரிய விருந்து. ஒரு தேள எப்படி விஷத்தை முறித்து விழுங்குவது. உள்ளது. அவை தங்கள் குஞ்சுகளுடன் ஆண்டுதோறும் நடக்கும் தங்கள் இடம்பெயர்வின் மூலம் தொடர்ந்து செல்ல அடுத்த ஆண்டு மழையுடன் திரும்ப வரும். அதே போல வரி குதிரைகள் தங்களின் சொந்த 2 வருட புலம்பெயர்ந்த பாதையில் தொடர்கின்றன. அங்க அதுங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அதுங்களுக்கு இந்த பாதை நல்லா தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மேய்ச்சலுக்காக நிலங்களை பின்பற்ற இதுங்களை பயன்படுத்தினாங்க. பொட்டேட்டி நதி வாழ்க்கையோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு. தற்போது முடிவு கோடு. முன்கூட்டியே வந்ததுங்க குடியேறி புதிய ஓடும் நீரிலிருந்து ஆழமா குடிக்கின்றன. நதி அனைத்து வனவிலங்கு பயணிகளுக்கும் நிலையான நீர் ஆதாரத்தை வழங்குது. அதுங்க 100 கிலோமீட்டருக்கு மேல் கடந்து இந்த நிலைக்கு சென்றுள்ளது. இந்த இடைவிடாத தரிசு நிலப்பரப்பின் முடிவில் ஏராளமான வளங்கள் இருப்பதால அதுங்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி பல விலங்குகள் பின்தொடர்கிறது. இன்னும் தங்கள் வழியை மேற்கொள்ளும் விலங்குகள் சிதறிய நீர் குழாய்களை நம்பியிருக்க அதுங்க சந்தர்ப்பவாத சிங்கங்களால பாதுகாக்கப்படுது. இடம்பெயரும் வரிக்குதிரை இறுதியில இங்கு நிறுத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை அறிந்திருக்கு.
அதுங்களோட கடைசி கொலையின் எச்சங்கள் இன்னும் கரையை மிரட்டுகின்றன. குள்ளநரி மற்றும் கழுகுகள் எலும்பு அகற்றுவதற்கான வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றன. ஆனா சிங்கங்கள் எதையும் மிச்ச வைக்கல. ஸ்பிரிங்பாக்கின் ஒரு கூட்டம் தங்கள் பயணத்திற்கான வாழ்வாதாரத்தை பெற வந்துள்ளது. சிங்கம் இருந்தபோதும் இந்த நீர் ஆதாரத்தை பயன்படுத்துவதை தவிர அதுங்களுக்கு வேற வழி இல்லை. புதிய வரவுகளில் ஆர்வம் காட்டுவதால சிங்கங்கள் சடலத்தின் மீது ஆர்வத்தை இழந்து நகரும். அதுங்க ஸ்பிரிங்பாக் மந்தையில் பலவீனத்தின் அறிகுறிகளை தேடும். எதை கொல்ல எளிதா இருக்கும் என்பதை அடையாளம் காண்கின்றன. முந்தைய இரவு உணவுல இருந்து இன்னும் நிரம்பிய நிலையில் சிங்கங்கள் சிறந்த வடிவத்தில் இல்லை. மேலும் ஆப்பிரிக்காவின் வேகமான கசல்களில் ஒன்றை உள்ளடக்கிய அதிக வேகமான துரத்தலுக்கு ஆர்வமாய் இல்லை. ஸ்பிரிங்பாக் தப்பித்துச் செல்கின்றன. வயது நிரம்பிய சிங்கங்கள் தடுமாறுகின்றன. சில விலங்குகள் வறட்சியின் நெருக்கடியில் போராடும் போது மற்றவை செழித்து வளர்கின்றன. இந்த தீக்கோழிகளுக்கு வறண்ட காலநிலைக்கு ஏற்றவாறு தூசி நிறைந்த மேகங்கள் மற்றும் வேப்பரஸ் மிராஜஸ் சாதாரண நாளின் ஒரு பகுதியாகும். அவற்றின் நீண்ட கால்கள் மற்றும் கழுத்துகள் புற்களுக்கு மேலே செல்ல உதவுகின்றன. தற்போது அடுத்த மக்காடிகாடி மழை பெய்ய தயாராகி வரும் நிலையில் மூத்த ஆண்குட்டி தற்போது தனது சொந்த பிரதேசத்தை நிறுவி உள்ளது. அது இனி தனியாக சுற்றித் திரிவதில்லை. அதோட பயணம் அதை தனது சொந்த குடும்பத்திற்கு அழைத்து சென்றுள்ளது. பிரவுன் ஹைனாக்களின் அடுத்த தலைமுறையை வளர்ப்பதில் தனது முதல் படிகளை எடுக்க ஒரு வாய்ப்பு. அது பல ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் இனத்தை தொடர்ந்து தக்க வைத்திருக்கும். பிரவுன் ஹைனாவின் எண்ணிக்கை தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருகின்றது மற்றும் நமது காட்டு பகுதிகளை பாதுகாக்கும் போராட்டமும் தொடர்கின்றது.